நான் வந்து இந்த ட்ராவல் வந்து ஒரு 2-3 இடங்களுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ள வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு மாற்றத்துக்குரிய செயல் வடிவமாக அது இருந்ததுனால அது ஒரு நல்ல இந்த ட்ராவலில் என்னன்னா, நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்தது என்னன்னா, இந்தியாவில் பாரதத்தில் பிறக்கிறது ஒரு பெருமைக்குரியது. அதுவும் தமிழ்நாட்டில் பிறக்கிறது ரொம்ப பெருமைக்குரியது. அது என்னன்னா, அந்த 9 கோள்களுக்கான இடம் கும்பகோணம் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் சாதாரண இடங்கள் கிடையாது. மக்களால் 100% உணர முடியலை. அது வந்து உண்மைதான். அதனால் அவங்களால எதுவும் செய்ய முடியலை. உலகத்தில் இருக்கிற எந்த நாடுகளில் பிறந்தாலும் இந்த 9 கோள்களுக்குள்ள அவன் ஏதாவது அவனுக்கு ஒரு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவரால் உணர முடியும். அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உணர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த கும்பகோணத்தில் சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்ல இருக்குது. ஆலங்குடியில் இருக்குது, சூரியனார் கோயிலில் இருக்குது, சுக்கிரனோட கோயிலில் இருக்குது, புதனோட கோயிலில் இருக்குது, சனீஸ்வரனோட கோயிலில் இருக்குது, செவ்வாயோட கோயிலில் இருக்குது, அதே மாதிரி திங்களூரில் இருக்கிற சந்திரனோட கோயிலில் இருக்குது. அந்த மாதிரி இந்த 9 கோள்களும் வெறுமனே ஒரு காலகட்டத்தில் நான்லாம் சும்மா பரிகாரத்துக்காக ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டாங்க மாதிரி அந்த பக்கம் போய் இவங்க இந்த குலசாமிக்கு பலியிடுறது ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரிகாரத்துக்காக வச்சு பரிகார செலமாக நாஸ்தி பண்ணிட்டாங்க. அப்படி தான் நம்ம ஒரு காலகட்டத்தில் நினச்சோம். அப்புறம் தியானத்தில் கனெக்ட் ஆகும்போது ஒரு நல்ல இடத்த இவங்க வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம பொள்ளாச்சி பக்கம் போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டது, ரொம்ப ஃபீல் பண்ணது, அங்கே இருக்கிற அந்த 2 அம்மன் கோயில் இருக்குது. ஒரு கோயிலில் மிளகா தூள் அரைச்சிக்கிட்டே கிடக்குறாங்க. மிளகாவை ஏன் அரைக்கிறாங்கன்னே தெரியாமல் அரைச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே பவானியில் இருக்கிற அந்த அம்மாவும் வந்து பயங்கரமான ஒரு இடம். அந்த 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 இடமும் வந்து பண்ணாரியும், அப்புறம் பொள்ளாச்சியில் இருக்கிற அதுவும் வந்து பயங்கரமான இடம். இதெல்லாம் அந்த பரிகார தலமாக அப்படி மாற்றினதுனால ஒரு ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்டாக தவம் பண்ணுறவங்க வந்து உட்காந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியலை. பொதுவாக வந்து கன்னியாகுமரி பாறைக்கு சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற நிறைய கோயில்களுக்காக போராடணுமா இருக்குது. ஏன்னா அந்த கோயிலை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிற விதங்கள் வேறு வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து காலத்தில் கிடைக்கவே கிடைக்காது. என்ன யார் என்ன நினச்சாலும் சரி, இந்த மாதிரியெல்லாம் எந்த நாட்டிலையும் இப்படிலாம் இருக்குமாங்கிறது எனக்கே தெரியலை. எந்த நாட்டுக்குள்ளேயும் இப்படி ஒரு அதிசயமான இப்படி ஒரு சக்திகள் வந்து இப்படியெல்லாம் செயல்படுறத இதெல்லாம் வந்து பார்க்க முடியுமாங்கிறது ரொம்ப அபூர்வம்தான். ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமானவும் அதே நேரத்தில் ஒரு யூகிக்க முடியாத தன்மையில் இதுங்கெல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம அனுபவம் பெறுறோம், அந்த பெரிய யோகியாக போகிறோம், அதெல்லாம் தாண்டி அதுக்கும் நமக்கும் ஒரு எப்படி கனெக்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு இயல்பாக இப்படி ஒன்று இருக்க, இதை போய் மிஸ் பண்ணியிருக்கிறோமே, இப்படி ஒன்று இருக்கிற இடத்துலையா நம்மெல்லாம் பிறந்து வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற அந்த கனெக்ட் தான் எனக்கு வந்து இந்த ட்ராவலில் எனக்கு ஏற்பட்டது. ஒரு ஏறத்தாழ வந்து இன்றைக்கி வியாழன், அன்னைக்கு வந்து ஒரு 7வது நாள்னு நினைக்கிறேன், 8வது நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ஆரம்பித்தோம். ஆமாம், கோயம்புத்தூரில் அங்கே இருக்கிற அந்த பேரூரில் இருக்கிற அந்த பட்டீஸ்வரம் கோயிலில் ஆரம்பித்த போது அந்த கோயிலும் சாதாரண கோயில் கிடையாது, அதுவும் பயங்கரமான கோவில். அங்கேருந்து தொடங்கப்பட்ட போது நான் வந்து மற்ற கோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லா இடங்கள்லையுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வந்து ஒரு லேர்னிங்காக பண்ணுறதுக்கான, ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக கிடச்சிது. நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறதோட பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து உருவானது. இப்போ என்னையே வந்து ஒரு பரிகார ஸ்தலம்ங்கிறதுல கொஞ்சம் விலகி நின்ன ஒரு சூழல் இருக்குல்ல, அதையும் ஒரு நல்ல தவம் பண்ணவன் என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த பரிகாரங்கள் வந்து நம்மளை பாதிக்காமல் ஒரு கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஒரு இடம் மட்டும்தான், திருநள்ளாறில்
நீங்கள் கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணுங்க. ஆனால் அந்த குளங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறதை தவிர்த்துருங்க. எங்கே அந்த குளங்களில் வந்து அந்த குளம் இருக்குல்ல, அந்த சனீஸ்வரன் குளிக்கிற குளம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப பலிப்பீடம் மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் அங்கே வந்து நீங்கள் தவம் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. திருநள்ளாறில் கோவிலில் தவம் பண்ணுறதுல எந்த இதுவும் இல்லை. இது வந்து கொஞ்சம் இந்த பக்கம் கால பைரவர்னு வச்சுருக்கிற இடத்துல, இந்த தேங்காய்லாம் உடைக்கிற இடத்துல அந்த பக்கம் கொஞ்சம் தவம் பண்ணாதீங்க. அது உங்களை ரொம்ப அதிர்வலைகளில் ஏற்படுத்திடும். அது ஒரு மாதிரி உங்களை கனெக்ட் பண்ணி விட்டுரும். அதனால் அதை மட்டும் தவிர்த்துக்கங்க. நல்ல தவம் பண்ணுறவர் எவ்வளோ பெரிய பரிகார இடத்துக்குள்ளேயும் எவ்வளோ பெரிய வேத மந்திரங்கள் என்ன ஒழித்தாலும், என்ன மந்திரங்கள் சொன்னாலும், என்ன மணி அடித்தாலும் அதை பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அந்த 7-8 நாளில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு உண்மையான சக்திக்கு முன்னாடி எதுவும் வந்து செல்லுபடி ஆகாது. அது வந்து தியானம் வந்து கனெக்ட் பண்ணும், அது கூட்டிகிட்டு போகும். ராசி தேவையில்ல, நட்சத்திரம் தேவையில்ல, பேர் தேவையில்ல, எந்த தேங்காய் முடியும் தேவையில்ல, எந்த எள்ளு விளக்கம் தேவையில்லைங்கிறதையும் ஆத்மார்த்தமாக உணர்ந்தேன். அங்கே வந்து அப்படி ஒரு சூழலை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தினுச்சு. மாணவர்களாக இருக்கிறவங்களும் பின்னாட்களில் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கான ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி தான். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒரு நல்ல புரிதலும், அவனுடைய ட்ராவல், அவனுடைய பயணம் வந்து ரொம்ப ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவன் வந்து வெறும் குருவை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனுடைய ட்ராவலு, அவனுடைய தியானமே ஒரு வித்தியாசமாக இருக்கணும். அவன் வந்து தன்னை வந்து ரொம்ப பிடிச்சி போய் ஒரு லேர்னிங்காக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, தன்னையே வந்து ஒரு ஆய்வு பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு அவன் அதை ஃபாலோ பண்ணணும். வேறு யார்கிட்டையும் போய் இந்த தியானத்தை பற்றியோ இல்லை உறவினர்கள்ட்ட பற்றியோ டிஸ்கஷன்லாம் தேவை கிடையாது. அந்த தனி மனிதனுடைய ட்ராவல் வந்து அவ்வளோ ஆனந்தத்தை, அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை அது ஏற்படுத்திடும். எவ்வளோ பெரிய சூழல்களில் ப்ராப்ளங்கள் உடல் சார்ந்து இருந்தாலும் அவனுடைய அந்த கனெக்ட் ஆக போகிற இடம் இருக்குல்ல, அவன் கனெக்ட் ஆகிட்டான்னா ஒரு குருவை மிஞ்சின இடமா தான் இருக்குது. நான் பார்த்த அளவில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த ஒவ்வொரு இடங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை நிகழ்த்துது. அது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பெரிய வியர்ப்பு தான் அது. இந்த 9 கோள்கள்லே ரொம்ப மூத்தவர் யாருன்னா புதன் தான் மூத்தவர். இருக்கிறதுலே எல்லாத்துக்குரிய இல்லையும் 9 கோள்களில் புதன் மூத்தவர். புதன் வந்து ஒரு ஆண் தன்மையில் இருக்கிறார். ஆண் தன்மை கொண்ட ஒரு சூழலில் இருக்கிறார். அவர் பதஞ்சலியோடைய அவதாரத்திலேருந்து தோற்றி வைக்கப்பட்ட ஒருத்தர். அதனால தான் புதனை வந்து ஞானத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சூரியன் சுக்கிரன் ஒரு கனெக்டில் இருக்கிறாங்க, செவ்வாய் சந்திரன் ஒரு கனெக்டில் இருக்காங்க, ராகு கேது ஒரு கனெக்டில் இருக்கிறாங்க. இந்த குரு புதன் இந்த சனி இவங்க கொஞ்சம் வேறு மாதிரி, இந்த 3 பேரும் வேறு ஒரு முழு பிரயாணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த 3ஐயும் இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்ல புரிதலோடு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த புதன் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அந்த 9 பேர்த்துலே ரொம்ப முக்கியமான ஒரு மூத்தவர்னு சொல்லுவாங்கள்ல. வீட்டில் சப்த ரிஷிகள் இருக்கிறதுல மூத்தவர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி இந்த கோள்களில் வந்து மூத்தவர் வந்து புதன் தான். அதனால் அந்த புதன் வந்து ஒரு சாதாரண இடம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆலங்குடியில் இருக்கிற குரு வந்து ரொம்ப அவர் குருங்கிறவர் யாருன்னா ஒரு மரத்தடியில் அமர்ந்து இருக்கிறவர் தான் குரு. குருவுக்கு வந்து அவரை வந்து முக்கியமாக எப்படி அந்த குருவை வந்து அணுகணும் அப்படிங்கிறது ஆலங்குடியில் இருக்கிற அந்த சக்தி வந்து என்ன மக்களுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ண நினைக்கிது அப்படின்னா, குருவுக்கு வந்து இந்த தட்சணை, இந்த பலி இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. அவருக்கு தட்சணைங்கிறது என்னன்னா அவரை வணங்கிறது தான் தட்சணையாக அவர் நினைக்கிறார். ஒன்று அவர் பாதத்தை வணங்கணும், இல்லை அவர் முன்னாடி வந்து மண்டியிட்டோ இல்லை தலை குனிந்தோ இந்த வணங்கி நிற்கிறத அவர் ரொம்ப உயர்வாக, இதுதான் அவங்க வந்து குரு தட்சணையாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் அவருக்கு குருக்கு வந்து பலியிட்டக்கூடாது. வேறு அந்த பூக்களோ இந்த விஷயங்கள் எல்லாம் என்னன்னா ஒரு சரணாகதி தத்துவத்துக்குள்ளே என்றாவது ஒரு நாள் நிகழக்கூடியது. ஆனால் உண்மையாக ஒரு பெரிய முதல் முறையாக அந்த ஞான உபதேசத்தை பெறணும், தியானத்தில் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவன் என்னென்னா தன்னை தான் வந்து குருக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பான். அவங்க வணங்கும்போது அவங்களோட வணங்குறதுல அந்த இதில் தெரிஞ்சிருமா
ஏன்னா அந்த குருவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. குருவை வந்து கண்டுபிடிக்கிறது கடினம். அடுத்தது வந்து குருவோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கடினம். எந்த சூழல்லையும் குருவை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அது குருவுக்கு தெரிஞ்சு கூட குரு தடுக்காமல் கூட இருப்பார். ஏன்னா அந்த கால சூழல்கள் அப்படி இருக்கும். அதையும் தாண்டி ஒருத்தன் அந்த உண்மையான சரணாகதி அந்த குருவை வணங்குறதுல அதை பிடிச்சிக்கிட்டான்னா அவன் மிகப்பெரிய ஒரு இடத்துக்குள்ளே வருவான். அப்போ குருக்கிட்ட அவன் உபதேசம் பெறதும் அவன் தியானத்தில் எப்பயும் ஜெயிக்கிறதும் அவன் வந்து தன்னையே குருக்கிட்ட சரணாகதியாக சமர்ப்பணம் பண்ணுறது தான் உகந்ததாக இருக்கும். அதனால தான் அவர் எப்பயுமே என்னன்னா அவர் ஒரு அலைவரிசையாக தான் காட்டுறாரு. மரத்தடியில் வந்து அவர் பாட்டில் தன்னை மறந்து உட்காந்துருக்கிறாரு. எவன் வந்து வணங்கி எவன் வந்து அங்கே உட்காந்து ஆலங்குடியிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்குள்ளேயோ அவன் இருக்கும்போது அவனுடைய அந்த சரணாகதியை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து அவனுக்கு உபதேசம் என்ன மாதிரி அந்த ஆன்மாவுக்கு பண்ணணுமோ அதுலேயும் அவர் பிரிக்கிறாங்க பல்வேறுபட்ட விதமாக. எல்லா ஆன்மாவுக்கும் ஒரே டைரக்ஷனில் கொடுக்காம ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமாக அவன் ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தனுக்கு இல்லறத்தில் இருந்து கொஞ்சம் வருடம் கழித்து இவனுக்கு இப்போ நான் ஒரு ஞான உபதேசம் குருக்கிட்டே இருந்து அவன் ஆசீர்வாதம் வாங்கினோன்னே ஞான உபதேசம் பண்ணப்படுது. இந்த ஞான உபதேசம் இவனுக்கு தியானம் கிடைக்கும். ஆனால் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அவன் இல்லறத்துக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் தான் அவன் மலர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குவான் அப்படிங்கிறதையும் அந்த ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னொரு ஆன்மாக்களுக்கெல்லாம் பல்வேறுபட்ட ஆன்மாக்களுக்கு பல்வேறுபட்ட சூழலை கொடுக்குறார். அவனுக்கு நோயோ துன்பமோ கஷ்டமோ அவன் குடும்பம் சார்ந்து இருக்கிறதுக்கெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் என்னன்னா ஒரு நாள் வந்து அவன் சரணாகதி அடைந்தானா அவனை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருவார். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலாக இருக்குது. இந்த மாதிரி இந்த பெரும் துன்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குருவோட கருணையும் குருவோட நேரடி பார்வையும் அவங்க மேலே இருக்குது அப்படிங்கிறத நான் என் மூலியமாக நான் உணர்ந்தேன். அதனால் அந்தந்த ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஒரு உபதேசத்தை கொடுக்குறார். அது பல ஆண்டுகள் அது சில ஆன்மாக்களுக்கு ப்ராசஸில் இருக்கும். அதை நம்ம வந்து யாரெல்லாம் உணர்ந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கான ஒரு பெரிய வடிவமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்படி தான் அந்த சூழலுக்குள்ளே இருக்கிற ட்ராவலில் நம்ம பார்த்த அத்தனை விஷயமும் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சூழலில் இருக்குது. அதனால் அது நம்மளுடைய வளர்ப்பில் நம்ம வளர்ந்த விதத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பஞ்சாங்கம் ஜாதகம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த படிப்பனையில் இருக்கிற புத்தகம் இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமான ஹோல் தமிழ்நாட்டையும் ஹோல் இந்தியாவையும் ஹோல் உலகத்தையும் ஒரு மாயை என்ற ஒரு பிம்பத்தில் வீழ்த்திட்டாங்க. எல்லா மக்களையும் ஒரு மாதிரி வந்து தேங்காய் முடியை தூக்கிட்டு போக வச்சுட்டாங்க அப்படிங்கிறது துரதிருஷ்டமான செயல். இது வந்து அறியணும். ஒரு கோவிலில் அதிகமான செயல்பாடுகள் கிடைக்கும். ஒரு கோவிலில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து வர்றதுக்கு வந்து கூட்டங்கள் எப்போ தியானமாக தொடங்குதோ அப்போ மக்கள் அதிகமாக வர தொடங்குவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பக்தியாக இருக்கும்போது தான் அதிகமாக வந்து வருவாங்க, தியானமாக இருக்கும்போது வரமாட்டாங்கன்னு வந்து வேற ஒரு கால்குலேஷன்லாம் போடுறாங்க. அப்படி இல்லை. தியானங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது ஒன்று. அங்கே இருக்கிற சக்திக்கும் இந்த மனிதனுக்கும் தொடர்பை ஏற்படுத்தும். இங்கே இருக்கிற எத்தனை பேரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கே தெரியாமல் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் தியானம் பண்ணும்போது தொடர்பு ஏற்பட்டுருது. ஆனால் பக்தியாக இருக்கிறவங்களுக்கு தொடர்பு ஏற்பட மாட்டேது. அவராக பார்த்து ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கிது. ஆனால் நீங்கள் யாருமே அந்த தொடர்பை உணர முடியாது. ஆனால் தொடர்பு ஏற்பட்டுரும். இதுதான் தியானத்துக்கு உள்ள விஷயம். தியானத்தில் என்னன்னா தொடர்பு கிடைச்சி அந்த அந்த நிகழ்வுகள் அங்கே உட்கார்ற நிகழ்வுகளே இறைவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு கிடைச்சி அந்த தொடர்புகளை பல ஆண்டுகள் வந்து அவன் மேன்மைப்படுத்தும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். இந்த புரிதலை இவங்கள்ட்ட ஏற்படுத்த முடியல. இது வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்தமான மனித குலத்துக்கே இது தேவை. யாருக்கோ ஒரு தனி மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறது கிடையாது. மௌனம்ங்கிறது என்னன்னா சம்மதம்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் கடந்து போகிறதுக்கு தகுதி என்ன வேணும், காசு வேணுமா இல்லை என்ன படிப்பு வேணுமா என்ன வேணும்னா மௌனம் இருந்தாவே அது எல்லாத்தையும் கடக்க முடியுங்கிறதுக்கு பொருள் தான். ஒரு மௌனத்தால் எதையும் வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உயர்ந்தது என்னன்னா தியானம். இதை நான் சொல்லிட்டேன். இந்த உலகத்தில் எதையும் ஒரு மனிதன் அடைஞ்சிடலாம். அடைய முடியாதது ஒன்றே ஒன்று இருக்குன்னா அது கடவுள். அந்த கடவுளை அடையணும்னா மௌனம்தான். அந்த மௌனத்துக்குள்ள
இறைவன் என்ற ஒரு சூழலை உணர முடியும். ஏன்னா இறைவன் மோஸ்ட்லி அவருடைய விஷயம் எப்படி இருக்குன்னா, அவர் மௌனமாக தான் இருக்கிறார். அவர் செயல்படுற டைமிங்கள் வந்து வேற மாதிரி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி அவர் இருக்கிறது எல்லாமே அந்த மௌன நிலையில தான் அவர் இருக்கிறார். அப்போ அந்த மௌன நிலை தான் ஒரு பெரிய கனெக்டை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கும். அதனால நிச்சயமாக அது பின்னாட்களில் இது ஒரு பிரச்சாரம் மாதிரி இல்லாமல், ஏதோ நம்ம போகிற வழியில் எத்தனையோ ஜீவன்கள், எத்தனையோ மக்கள்கள் வந்து கத்துறாங்க, தவிக்கிறாங்க, முருகாங்கிறாங்க, மாரியம்மாங்கிறாங்க, காளிங்கிறாங்க, பெருமானேங்கிறாங்க. நார்த்து பக்கமெல்லாம் போனால் அந்த அந்த அங்கே கோவில்கள்லாம் அதிகமாக அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கடந்து ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு மிக மிக என்னன்னா, ஒருத்தன் என்ன இருந்தாலும் அசைக்காமல் நடப்பான் அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு துன்பத்துக்கு ஒரு விளக்கு தீர்வாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஒரு துயரத்துக்கு ஒரு பூ தீர்வாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு 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 கடந்து போகிறதுக்கு ஒரு மந்திரம் தீர்வாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் மௌனம் இது எல்லாத்தையுமே ஒருத்தனை என்ன பண்ணுன்னா பலப்படுத்தும். ஒரு கல் எப்படி நான் உட்கார்றதுக்கு உதவியாக இருக்கோ, இந்த மாதிரி அந்த மௌனம் வந்து ஒரு மனிதனை பலப்படுத்திடும். ஒரு மனிதன் இந்த வீட்டில் சண்டை, குடும்பத்தில் சண்டை, பெரிய துயரத்தில் இருக்கிறான், குடும்பத்தில் பசங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், இதெல்லாம் அவன் எப்படி கடப்பான்? அக்கௌண்ட்டில் 25 லட்ச ரூபா காசு இருந்தால் கடந்துருவானா? இல்லை அவங்ககிட்ட வந்து எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கடந்துருவானா? இல்லை 2-3 டாக்டர் இருந்தால் கடந்துருவானா? ஒரு குழந்தைய காப்பாற்றிடலாம். ஆனால் காப்பாற்றுற வரைக்கும் அவன் மனம் ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல. அவன் மனம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கும். இங்கே மனம் பாலடைஞ்சு இங்கே இன்னொரு நோய், புது நோய் உருவாகும். இங்கே புது விஷயம் உருவாகும். அப்போ அந்த மௌனத்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா, எதுவுமே தேவையில்லை. உணவு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, உடை தேவையில்லை. முதல் பேசிக்கு மனம் பலப்படணும். அந்த பதட்டத்திலேருந்து அவன் வெளியே வரணும். அப்போ தான் அவன் வந்து எதையும் எதிர்கொள்ள முடியும்.